வெல்கம் டு ஆத்மா. நந்தினி வைத்திருக்கும் பணம் அவளை காப்பாற்றவில்லை என்றாலும் அவள் நம்பிக்கை வைத்திருக்கும் ஸ்ரீராம் அவளை காப்பாற்றுவான். இது நந்தினியின் தந்தையின் எண்ணம். இதுவே வெகுளித்தனமாக நம்பியிருக்கும் நந்தினியின் எண்ணமும் கூட. அவன் மீதுதான் எத்தனை பாசம், எவ்வளவு நம்பிக்கை. எதிர்பார்ப்புகளே இல்லாமல் சுமை தாங்கியாய் இருப்பான் என்று ஸ்ரீராமை நம்புகிறாள். ஆனால் ஸ்ரீராமின் எண்ணமோ நந்தினியின் சொத்தை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்பதுதான். மனித வாழ்க்கை ஒரு மாயவலை. மனிதனுக்கு மனிதன் தன்னை நல்லவன் என்ற போர்வையில் எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறான் என்று பார்ப்போம் வாருங்கள். நிர்வாகத்துல 2 பேருக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்த மாதிரி என் சொத்துலையும் 2 பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்கேன் டாக்டர். ஆனா சொத்து ஸ்ரீராமுக்கு போறதுக்கு நந்தினியோட மரணம் இயற்கையானதா இருக்கணும். டாக்டர், வந்த வேலையை பாருங்களேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். வாங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. கையை காட்டுங்க. டாக்டர், என்னோட ப்ரொஃபஷன்ல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன். இந்த மருந்து ஊசி மாத்திரையில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா டாக்டர்? அதுக்கு தானே நானும் போராடிட்டு இருக்கேன். மேல போய் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுங்க. யூ வில் ஃபீல் பெட்டர். ஓகே டாக்டர். மாமா என்னாச்சு மாமா? மாமா நெஞ்சு ரொம்ப வலிக்குதா? மாமா நெஞ்சு வலிக்குதா மாமா? டாக்டர் நெஞ்சு வலிக்குதா டாக்டர்? எல்லாம் சரியா போயிடும். கண்ணாடி கண்ணாடி கண்ணாடி. மாமா தலை சுத்துதா மாமா? தலை சுத்துதா டாக்டர்? தலை சுத்துதா டாக்டர்? கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். கொஞ்ச நேரம் மாமா, கொஞ்ச நேரம் மாமா. மானசா, அம்மா மானசா, நம்மடி மானசா. நந்தினி, 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 அம்மாடி, நந்தினி, நந்தினி. ஓகே ஸ்ரீராம், நான் வந்த வேலை முடிஞ்சது. இனிமே நந்தினியோட கதையை நீங்க தான் முடிக்கணும். அத நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். இனிமே நம்ம டீல் படி மொத்த சொத்துல 10% எனக்கு வந்துடணும். நோ இஷ்யூஸ் டாக்டர். நந்தினியோட கதையை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஷேர்ஸ் கரெக்டா வந்து சேர்ந்துரும். ஓகே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் பாத்துக்கிறேன். கார்டியாக் அரெஸ்ட்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. பாய் பாய். ஏய், மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் சொன்னார்ல. முடிஞ்சிருச்சு. நந்தினி, ஸ்ரீராம் எங்க? ஆபீஸ்க்கு போயிருக்காரு. இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி நந்தினி? கல்யாணமாகி 10 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அப்பா இறந்துட்டாருன்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல மானசா. அங்கிள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். உன் மேல காட்டின அக்கறைய அவருடைய ஹெல்த் மேல காட்டாம விட்டுட்டாரு. அவருடைய சுகர் லெவல் 500 தாண்டி இருந்தது நந்தினி. தெரியும், டாக்டர் என்கிட்டயும் சொன்னாரு 475 தாண்டிருச்சுன்னு. மானசா, எங்க அப்பா இல்லாத இந்த வீட்ல என்னால இருக்க முடியல. இந்த வீட்ல எங்க பார்த்தாலும் எங்க அப்பா ஞாபகமா தான் இருக்கு. நந்தினி, உன்னுடைய ஹெல்த் கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு 10 days
ஃபார் யூ சேஞ்ச். ஸ்ரீராம் உனக்காக வாங்கியிருக்கிற புது வீட்டுல தங்கலாம். அது உனக்கு ஒரு சேஞ்சா இருக்கும். ஆமா மானசா, எனக்கும் ஒரு சேஞ்ச் வேணும். குட். இந்த பயணம் உனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். ஐ கேரண்டி யூ தட். இங்க ஒரு கையெழுத்து போடுங்க. சரிங்க. வணக்கம் சார். தேங்க்யூ சார். கந்தசாமி, உன்னுடைய கமிஷன். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஐயா, ஆ ரொம்ப நன்றிப்பா. உங்க பணம். ரொம்ப நன்றி. வரேன் சார். வாங்க. 2.5 கோடி ரூபா பத்திரமா பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. கிளம்பு ஓ. சார். வரேன். போ. டாக்குமெண்ட் சார். தேங்க்யூ சார். சரி, போயிட்டு வாங்க. நான் வரேன். பொன்மகை வந்தாய் ஒரு கோடி தந்தாய். என் முன்னோர்கள் எல்லாம் அந்த அரண்மனையை விற்கிறதுல ஒவ்வொருத்தன ஆசைத்தான். ஆனா நான் அந்த அரண்மனையை வித்துட்டேனே, சாதிச்சிட்டேனே. இனி ராணி கொல்லணும்னா அந்த அரண்மனையை வாங்கினவனை தானே கொல்லணும். அந்த சாபத்துல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். யாரு யாருன்னு கேக்குறல்ல, யாருன்னு கேக்குறல்ல. ஓ, வந்துட்டியா? அப்போ சாபத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சரி சரி, நான் சாகிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். பார்த்து மெதுவா. நாம பங்களாக்கு வந்துட்டோமா? அங்கதான் இருக்கோம் இப்போ. சீக்கிரம் கண்கட்ட அவுத்து விடு ஸ்ரீராம். பாவம் நந்தினி. சரி, நான் கண்கட்ட அவுப்பேன், நீ கண்ணை திறக்க கூடாது, சரியா? சரி.
கண்ணை திறக்க கூடாது. கண்ணை திறக்கட்டுமா? இப்ப திறந்து பாரு. எப்படி இருக்கு வீடு? இத பார்த்தா என்னோட ட்ரீம் ஹவுஸ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு வீடு? ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கு. உனக்கு பிடிக்கும்னு தெரியும் நந்தினி, அதான் வாங்கினேன். வா பார்க்கலாம், உள்ள போலாம். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போனதும் வந்துடுறேன். சரி, வர மனசா. மனசா, இது யாரு? இது ஜமீனோட ராணி. வாவ், நாம ஒரு பேலஸியா வாங்கியிருக்கோம். ஆமா, இது ஜமீன் பேலஸ். எவ்வளவு அழகான முகம் இல்ல அந்த ராணிக்கு. இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆமா, இது ஜெமன் பேலஸ்னா அப்போ இது ராணியோட சேரா தானே இருக்கணும். இருக்கலாம். யாருக்கு தெரியும் மனசா, இந்த ஜமீனோட ராணி என்ன மாதிரி இந்த சேர்ல உட்கார்ந்து ஆடிட்டு இருந்திருப்பாங்கல்ல. இருக்கலாம். அப்படியே தூங்கலாம் போல இருக்கு மனசா. இது இங்கதானே இருக்க போகுது. ஸ்ரீராம், மனசா கொஞ்சம் வெளியில வா. ஏ, என்ன விஷயம்? முதல்ல வெளியில வா. என்ன விஷயம்? வெளியே வா. நந்தினி, நீ கொஞ்ச நேரம் இங்க இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே? சொல்லு, என்ன? என்ன ஸ்ரீராம்? அங்க பார். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த படைப்பு இயற்கை, அடுத்த சிறந்த படைப்பு மனிதன். எந்த எரிபொருளும் இல்லாமல் ஆயுள் வரை ஓடக்கூடியது மனிதனின் உடல். எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக வடிவமைக்கப்பட்டிருப்பது உண்மைதானே? அதுபோலத்தான் மனித அறிவும். எதை கற்கிறோமோ அதன் மேல்தான் எண்ணங்கள் மையம் கொண்டிருக்கும். இங்கு ஸ்ரீராம் மானசாவின் எண்ணங்கள் நந்தினியின் 200 கோடி மீது மையம் கொண்டு குவிந்திருக்கிறது. இதை அடைய அவர்கள் என்ன செய்ய துணிவார்? நம் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டோருக்கு நாம் துரோகம் விளைவித்தால் விளைவு அது உங்களுக்காக விதைத்த விதை என்பதை மழை போல் சந்தர்ப்பங்கள் வரும்போது அறிந்து கொள்வீர்கள். மனிதனின் எண்ணங்கள் நம்பிக்கையாலும் விசுவாசத்தாலும் பரிசுத்த எண்ணங்களாலும் வடிவமைக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட எண்ணங்களில் களங்கங்களை கலக்கும் பொழுது அது நம்மேலேயே மையம் கொண்டு
பயணப்பட ஆரம்பித்து விடுகிறது. ஸ்ரீராம் மானசாவின் வலையில் சிக்கிய நந்தினி என்ன செய்ய போகிறாள்? தனக்குண்டான நோய்க்கு அடுத்தவரின் உதவி தேவைப்படும் போது நந்தினியை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? வாருங்கள் பார்க்கலாம். இந்த வீட்டில் இருந்த பேய் ரொம்ப சக்தியான பேயின்னு நினைக்கிறேன். அதான் அல்பாயுசில் போயிட்டாரு. வீடு வித்தவருக்கே இந்த நிலமைன்னா வாங்கின நம்ம நிலைமை என்னன்னு தெரியல. வந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புற வழியை பார்க்கணும். வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை க்ளீன் பண்ணு. சரி, ஏற்பாடு பண்றேன். கந்தசாமி, என்னடா இது? காலங்காத்தால தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்ட. பணம் வரும்போது கூடவே பழக்க வழக்கங்களா வரும்டா. அதுல கெட்ட பழக்கங்களும் சேர்ந்து வரும்டா. கெட்ட பழக்கத்தை மட்டும் நீ நெருக்கமா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா பணம் எந்த வேகத்துல வருதோ அந்த வேகத்துல திரும்பி போயிடும்டா. போகும்போது சும்மா போகாது. உன் உடம்புல இருக்க சத்தெல்லாம் எடுத்துட்டு நோயை வதச்சிட்டு போயிடும்டா. இங்க வேற இதெல்லாம் ரொம்ப தப்புடா. அண்ணே, பயமா இருக்குண்ணே. என்னடா பயம்? அந்த பேய் இது நம்மள பண்ணிருமோன்னு பயமா இருக்குண்ணே. அந்த வீடு வாங்கி அட்வான்ஸ் கொடுத்தது கிழவி சேர்த்து போச்சு. ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சோன்னு அந்த கிழவை சேர்த்து போயிட்டா. அடுத்து இந்த டீலுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யாரு? நீங்களும் நானும் தானே. எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒண்ணு நீங்க இல்ல நானு. அதுக்கு இது குடிச்சா சரியா போயிடுமாடா? அப்படி இல்லன்னு மரியாதையை இதை தூக்கி போட்டு வாடா. எங்கனே கூப்பிடுற? அந்த பேய் வீட்டுக்கா? ஆமாண்டா. நானே பயத்துல என்ன பண்றது தெரியாம தேடி கண்டுபிடிச்சு இந்த மருந்தை குடிச்சுக்கிட்டு இருக்க. நீ வேற இப்ப போய் அங்க வாங்கியவான்னு கூப்பிட்டு இருக்க. இது உனக்கு மருந்தா? ஆமா, பயத்தை போக்குறதுக்கு ரெண்டே மருந்து தான். ஒண்ணு விஷம், இன்னொன்னு இது. அதை குடிச்சா உடனே செத்து போயிருவாங்க. இத குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா செத்து போவாங்க. அத கொஞ்சமா குடிச்சிட்டு இருக்க. பயத்துல எதுவும் உளறி தொலைக்காதடா. வாடா, வா. அண்ணா விடுங்க. ஒழுங்கா வண்டியில ஏறு. உட்கார்றா. நந்தினி, இந்த சேர்ல உட்கார்ந்ததுல இருந்து நான் வேற உலகத்துக்கே போன மாதிரி இருந்தது. நீ சந்தோஷமா இருக்கியா நந்தினி? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுதான் எனக்கு வேணும். உன் சந்தோஷம் நிரந்தரமா இருக்கணுங்கிறது தான் எங்க விருப்பம் நந்தினி. நானும் இந்த இடத்துல நிரந்தரமா செட்டில் ஆயிடலாமான்னு தான் யோசிக்கிறேன். உன் விருப்பம் தான் எனக்கு முக்கியம் நந்தினி. ஏ நந்தினி, என்ன நந்தினி இது? ஒன்னும் இல்ல, திருஷ்டிக்காக கட்டின எலுமிச்சை பழம். திருஷ்டிக்காக கட்டின எலுமிச்சம் பழம் உன் மேல விழுவுதுன்னா ஏதோ இங்க ஏதோ அபசகனமா தெரியுதே. அபசகுனம்லாம் இல்ல, நல்ல சகுனம். எனக்கு இந்த வீட்டு ஜமீன் ராணி நான் தங்குறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ இங்க ஒரே பதட்டமா. சரி, நல்ல சகுனம் தான். வேற என்ன பண்ண முடியும்? உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே தங்கிடலாம். இங்கே தங்கலாம், ஆனா நாளைக்கு இந்த வீடு கிளீனா இருக்கணும். ஓகே ஓகே தானே? டன். சரி, வா, வெளியில எல்லாம் சுத்தி பார்க்கலாம்.
ஸ்ரீராம் தான் விரித்த வலையில் முதல் அடியை எடுத்து வைத்து விட்டான். சிக்கல் உருவாவதை அறிகிறான். காரணம், அரண்மனைக்கு முதலாக வந்தபோது மானசாவின் கால் இடறி விழுந்து தலையில் காயம்பட்டது. தற்போது தங்களுக்கு பங்களாவை விற்ற ஆவுடையப்பனுக்கு மரணம். ஆவுடையப்பன் மனைவியின் மரணம் பற்றி இவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் ஸ்ரீராமின் அனுமானத்தில் அவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. வினை விதைத்தால் என்ன, திணை விதைத்தால் என்ன, இரண்டுக்குமே பலன் ஒன்றுதான். அந்த பலனை இவர்கள் அனுபவித்தாக வேண்டும் அல்லவா? குற்றத்திற்கு துணை போனவர்களின் தண்டனைகளும் குற்றம் இழைத்தவர்களுக்கு இணையாகத்தானே இருக்கிறது. சூது, கொள்ளை, கொலை, துரோகம் போன்ற கொடுஞ்செயல்களை எண்ணி பெருமிதம் கொள்ள முடியுமா என்ன? மனம் தவறு செய்ததை எண்ணி தனியாக புலம்பி தீர்த்துக் கொள்ளும். தனக்கு தீங்கு நேரும் போதெல்லாம் தன்னை அண்டியவர்கள் யாருக்கோ தீங்கு இழைத்தார் போல் மனம் எண்ணும், துடிக்கும். கருப்புக்கு துடிப்பது போல், ஸ்ரீராமுக்கு துடிப்பது போல் வலி கொண்ட ஆத்மாவிற்கு களங்கம் விளைவித்தது யார்? அது யாரை நோக்கி வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறது? வாருங்கள் பார்க்கலாம். கதி என்று நினைத்த புண்ணியவதியின் விதி முடிக்க என் மண்ணிற்கு சதி சுமந்து வந்தோரே, வாரோரும் உன் விதி முடிக்க நான் காத்திருக்கிறேன். வாடா! நாம் எந்த இறைவனிடம் கெஞ்சினாலும் தீர்ப்பென்னவோ ஒன்றுதான். செய்த செயலுக்கு தண்டனை. ஒருவேளை தண்டனையிலிருந்து தப்பித்து விட்டால் நாம் செய்த பாவங்களும் தீவினைகளும் நம் பிள்ளைகளையே வந்து சேரும். அதுபோல்தான் இங்கும் பாவம் என்று தெரிந்த பின்னும் நந்தினியின் தந்தையை கொன்றுவிட்டு செய்த தவறுக்கு பதில் சொல்லாமல் தப்பித்து ஓட முடியுமா என்ன? விரித்த வலையில் சிக்கித்தான் ஆக வேண்டும். நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.